வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 13/7/2026 மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஜெரோதா ஆப்பு. ஸோ நீங்கள் எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை இதில் மார்க் பண்ணிக்கிட்டாலும் அந்த கலர், அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில் கலர் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் வியூ ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், இதில் நமக்கு க்ரீன் கலரில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் காட்டியிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெரோதா, தன்னு இந்த மாதிரி ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் காட்டியிருக்கு. ஸோ நம்மளோட கான்செப்ட் படி நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த ட்ரேடிங் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் கொஞ்சம் அக்யூரசி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் படி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000, ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,044. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டெப்த்தாகவே அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் அனலைசஸ் பண்ணலாம், எப்படிலாம் ட்ரேடிங் போயிருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இப்போ நம்மளோட அந்த கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இந்த கேண்டில், அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டிலோட கலர் என்ன அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இங்கே நமக்கு ரெட் கலர் இருக்குது. நான் என்னோடய வசதிக்காக இதை பிளாக்காக வச்சுக்கிட்டேன். ஸோ ரெட் கலர்னால் நம்ம மேலே இருக்க ஸ்ட்ரைக்கை தான் எப்போதுமே எடுப்போம். அப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டு இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் 29ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அங்கே ட்ரேடிங் வியூவில் ரெட்டுன்னு காமிச்சிச்சு, இந்த மாதிரி ஜெரோதா தன்னில் க்ரீனாக காமிச்சிச்சு. இன்றைக்கி இதெல்லாம் ரெட்டாக காமிச்சிருக்கு, அங்கே நமக்கு க்ரீனாக காமிச்சிருக்கு. ஸோ நமக்கு இங்கே பாருங்கள் க்ரீன் காமிச்சிருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம க்ரீனை கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு லோவில் இருக்கிற ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிறோம். லோ ஸ்ட்ரைக் என்ன பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ 24,000 கால், 24,000 புட்டு, இது ரெண்டையுமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளோட அந்த கான்செப்ட் படி ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் தடவை பார்க்குறீங்க, இந்த கான்செப்டை தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அது இல்லாமல் இந்த ஜூலை 2026, ஜூன் 2026லாம் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கான்செப்டை வச்சு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதையும் பாருங்கள், உங்களுக்கு இந்த கான்செப்ட் சம்மந்தமாக நல்லா புரிய வரும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் அப்படிங்கிறதுனால நம்ம கால் சைடு என்ட்ரி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக், அதாவது 24,000 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பாருங்கள், 24,000 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆவரேஜ் லைனு, ப்ளூ கலரில் இருக்கிறது கால் ப்ரீமியம். இந்த ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னாவே அதிலே உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி அந்த 9:30க்கு எங்கே என்ட்ரி போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு அந்த கன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு அந்த 3 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 84. ஸோ 80ல் நான், அதாவது ஓடிட்டுருக்கிறத நம்ம ரவுண்ட் நம்பரில் எடுக்க சொல்லியிருப்போம். இங்கே 80க்கு வரலை அப்படிங்கிறதுனால நம்ம 90 அப்படிங்கிறத என்ட்ரி ப்ரைஸாக வச்சுக்குவோம். ஸோ 90 அப்படின்னு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் இப்போ மாற்றிக்கலாம். இப்போ 90ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் 130. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா? இங்கே பாருங்கள், 9:30லேருந்து 9:45க்குள்ளே உள்ள சிங்கிள் கேண்டில்லையே
நம்மளோட டார்கெட்டு ஹிட்டு. அதாவது 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டு. ஸோ அந்த கான்செப்ட் படி நமக்கு வந்து 90ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் அதாவது 945க்கு வந்து நமக்கு வந்து டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட கான்செப்ட் படி இன்றைக்கி டார்கெட்டு ஹிட்டு. நான் நிறையா நாள் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மண்டே, ஃப்ரைடே, வெட்னஸ்டே இந்த மாதிரி டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அப்புனா அப்பு, டவுன்னா டவுனுன்னு போயிட்டுருக்கு. மெஜாரிட்டி டைம்ஸ் வந்து இது நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், காலையில் ஒரு 200 பாயிண்ட்டு கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே தான் போயிருக்கு. அந்த 200 பாயிண்ட்ஸையும் வந்து சரி பண்ணிவிட்டு க்ரீன்லே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மண்டே, ஃப்ரைடேலலாம் இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டத்தை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம ஸ்பாட் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ ஹை, அந்த ஹையை வந்து 945க்கு முன்னாடியே பிரேக் அவுட் பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப் இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் கேப் டவுனா, அப்போ இங்கே இருக்கா, இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிருச்சு. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டுங்கிறது ஒரு அல்காரிதம், மேக்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த 24,230 இந்த இடத்த பாருங்களேன். இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்காமல் விக்கு மட்டுமே விட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிய வரும். நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் தொடர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி எடுத்து நல்லா, அதாவது இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து நமக்கு வந்து ரூல்ஸ் பேஸ்டு நம்ம ட்ரேடு பண்ணுறோம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒரு நாள் 40 பாயிண்ட் பிடிச்சிட்டு இன்னொரு நாள் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்னு ஆசைப்பட்டோன்னா அது தப்பு. ஸோ நான் அதாவது ஃப்யூச்சரில் சொல்ல வரேன். இப்போ ஒரு ரெண்டு லாட்டை நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோன்னா 90ல் போட்டு ஒரு லாட்டை 130ல் புக் பண்ணி இன்னொரு லாட்டை காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருந்தோன்னா ஃபுல் ப்ராஃபிட்டு நம்ம இங்கே புக் பண்ணியிருக்கலாம். இங்கேயுமே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாதாரணம்னு நினச்சிங்கன்னா சாதாரணம் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறையா மேக்ஸ், அதாவது நம்பர்ஸ் இருக்குது, அல்காரிதம் இருக்குது. அதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல வந்தேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு இந்த மாதிரி லைன் போடுங்க. லோ, ஹை, ஆவரேஜ், கால், புட், ப்ரீமியம் இதெல்லாம் போட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களோட டைம் ஃப்ரேம் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அக்யூரசி நிறையா கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 24,000 காலில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், நம்மளோட பலம் பலவீனம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எதிரியோட பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ 24,000 புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் நான் 4 லைன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து புட் ப்ரீமியமும் ஆவரேஜ் லைனுமே வந்து 100க்கு மேலே இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலே வந்து கீழே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 1 2 3 லைனுக்கு மேலே, அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அவனோட ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு அடுத்து அவனோட லோவையும் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அங்கேருந்து பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ பாருங்கள், அவன் அங்கே மேலே போயிட்டே இருக்கிறப்ப இவன் கீழே வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து புதுசாக இருக்கீங்க, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு தெரியல, இன்னமும் நீங்கள் வந்து லாஸ்லே தான் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ட்ரேடு பண்ணுறதை நிறுத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு 3 மாதம் 6 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இதை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கே போய் ட்ரேடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னது கரெக்டாக, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்குது, எத்தனை நாள் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணி பார்த்தா தான் இந்த கான்செப்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஈஸி தான், பட் அதே டைமில் அதில் தான் ரொம்ப ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பொறுமையாக கையாளணும். ஏன்னா இங்கே கண்ணுக்கு தெரிகிற பணம் எல்லாமே வெறும் நம்பராக மட்டுமே தெரியறதுனால நமக்கு அதோட மதிப்பு சில நேரத்தில்னு சொல்ல முடியாது, பல நேரத்தில் தெரியாமல் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 பணத்தை உங்கள் கையில் கொடுத்து வேறு யார்ட்டையாவது கொடுத்துருங்க, அல்லது கிழிச்சு போட்டுருங்க, அல்லது நெருப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அதை செய்யவே மாட்டோம். ஆனால் இங்கே நம்பர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு, 1000 2000 3000 5000ன்னு ஓடிக்கிட்டு இருக்கப்ப இப்போ 5 நோட்டு போகுது 10 நோட்டு போகுதுலாம் நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். வெறும் நம்பர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம நினைப்போமே தவிர ரியல் மணிக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸில் வச்சு இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது.
இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக கற்றுக்கிட்டு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் படி டார்கெட்டை ஹிட்டு. எப்போதுமே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலரை பார்க்குறதுக்கு ட்ரேடிங் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் சம்மந்தமாக டிஸ்கஷன் ரொம்ப ஆரோக்கியமாக அதில் போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் எந்த கால்ஸோ டிப்ஸோ சிக்னலோ கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது வந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கிட்ட போய் சேரும். நாம் எப்படி இதை பார்த்துட்டு பயனடைய ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்களோட இந்த வாழ்க்கையிலையும் சரி ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் சரி மேஜிக் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.